அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலம் வனதுர்க்கையினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஒரு ஸ்தலம், அற்புதமான ஒரு அம்பாள். அந்த இடத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். சுற்றி ஒரு பார்த்தீங்கனாலே அப்படி ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம். பக்கத்திலே தண்ணி காவிரி ஓடுற இடம். இப்படிப்பட்ட அற்புதமான இடம் அந்த வனதுர்க்கை அம்மனுடைய ஆலயம். துர்க்கை என்பவள் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியவள். நம்மளுடைய கஸ்டமர்கள் பல பேருக்கு இந்த சூழ்நிலை துர்க்கை ஹோமங்கள் பண்ணுவோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகள் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த ஹோமங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட பவரான அம்பாள் தான் இந்த வனதுர்க்கை. உங்கள் எல்லோருக்கும் வனதுர்க்கையினுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்று மதியம் 2:03 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இன்று அதிகாலை 4:37 வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:25 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நல்ல செய்திகளை தரக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலில் சிலருக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இதுவரை பார்ட் டைம் கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இல்லை அங்கேயே படித்து முடிஞ்சது வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், அது சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். கட்சி தலைமையிடம் சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது அற்புதமான பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. உழைப்பு இருந்தால் தான் பகவானும் நமக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. நாளைக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத மூட்டை கட்டி வச்சுட்டு இன்றைக்கே படிங்க. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மணி நேரம் படிக்கிறோமா 20 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை. 20 நிமிஷம் படித்தாலும் 100% கான்சன்ட்ரேஷனோட படிங்க. சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிக்கள் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் ஆக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள், பண பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க, விட்டு கொடுங்க, ஈகோ பார்க்காதீங்க. காதலர்களுக்கிடையே அனுகூலமான நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள்
குமாரஸ்தவம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். கிடைக்கிற வாய்ப்பு அப்படி கப்புன்னு பிடிச்சுங்க. வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கிடைக்கிற சம்பளத்தில் உள்ளே போய்ங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட பெட்டர் ஜாப்புக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போகிறது நல்லது. அதே மாதிரி வேலை இழந்தோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இப்போ பார்த்தாலும் இந்த ஆஃபீஸர், மேனேஜர் இல்லை சுப்பீரியர் ஏதாவது என்னை குறை சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒன்று உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இல்லை உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தவர் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ வேறு இடத்துக்கோ போயிடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்துக்காகவும் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, வீட்டில் சகோதரம் இல்லை சகோதரி உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, இல்லை காதலருக்கு காதலி, காதலிக்கு காதலர் உங்களை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப அலட்டிக்காதீங்க. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், யாரும் பார்க்க போகிறதில்ல. வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள், பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது, பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ராங் சைடில் போகிறது, ஒன்வேயில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஹெல்மெட் போடாமல் போகிறது, ஓவர் ஸ்பீடில் போகிறது, பைக்கை வச்சு சாகசம் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்குங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தடைகள் விலகும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமியில் இருந்த தொல்லைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருக்கிறவங்க, லாயராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சமூகத்திலே நல்ல பேர் புகழுடன் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி என்பர்களே, நல்ல தகவல்கள்லாம் வரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பரீட்சைகளிலே, தேர்வுகளிலே எல்லாம் நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியராக, டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்புகள்லாம் வரும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க.
திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை மாறும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். அதே மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. வெளியிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். மாலை நேரத்தின் பின்னர் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சமூக சேவையிலே ஈடுபடுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் திரும்ப ஒன்று சேரணும், பிள்ளைகள் குழந்தைகளுக்காக ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சி எடுக்கலாம். மறுமணம், செகண்டோ தேர்ட் மேரேஜாக இருக்கலாம். அதுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது கடன் வாங்குறதையோ கொடுக்குறதையோ இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு செலவுகள் வந்து போகும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. உங்கள் தாய் தந்தையர் பெற்றோர் கஷ்டப்பட்டு உங்களை அங்கே அனுப்பியிருப்பாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டியது அது உங்களுடைய பொறுப்பு. டைவர்ஷன் வேண்டாம். கணவன் மனைவியிடையே ஈகோ வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் கிழங்கு நைவேத்தியம் பண்ணி வழிபடுறது நல்ல விசேஷத்தை தரும், நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவு வரும். திடீர் விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவாங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயங்களுக்காக பிரச்சனைகள் வரும். அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள்.
ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிபிஓ கால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் நிறைய இருக்கும். இன்னைக்கு வீடு கட்ட நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க, மேனேஜர் பார்த்துப்பாங்கன்னு விட்டுறாதீங்க. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை, மளிகை கடை, நாட்டு மருந்து கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெகோசியேஷன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். சிலருக்கு வாகனத்தை மாற்றும் யோகம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறதை தவிர்க்கணும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலை சரி வரல, வேறு வேலை கிடைக்கணும், இது பெட்டர் சேலரி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜ், மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்க திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.